الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இறையச்சமுடைய நபித்தோழர்கள் மீதும் இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக முழுமையான நன்மையை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய இறை இல்லத்திலே அல்லாஹுடைய பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவினுடைய முதல் உரையை நான் துவக்கம் செய்கிறேன். இந்த நன்னேரத்தில் நான் தேர்வு செய்த தலைப்பு சிறந்த தோழமை என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் ஏராளமான அருட்கொடைகள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளாக இருக்கின்றன. மனித வாழ்க்கையில் எவ்வளவோ அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். காசு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, நல்ல வியாபாரம், அதுபோல் நல்ல மனைவி மக்கள், பல்வேறு வகையான அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அந்த அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடை என்ன என்று சொன்னால், ஒருவனுக்கு சிறந்த தோழமை, நல்ல நண்பன் அமைவது பெரிய ஒரு அருட்கொடை. ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு நல்ல தோழி அமைய வேண்டும். அது பெரிய ஒரு அருட்கொடை பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் நமக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள், தோழமை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, மார்க்கத்துக்கு உகந்ததாக இருக்குதா, மார்க்கத்தில் இருந்து விடுபட்டவர்களாக, இஸ்லாத்திலிருந்து தூரமானவர்களாக அவருடைய நிலைப்பாடு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது நம்ம யாரோடு நட்பு கொண்டோமோ அவனுடைய நடவடிக்கை, செயல்கள், அவனுடைய வாழ்வியல் நெறிகள் இவைகள் நமக்கு புரிந்துவிடும். இவன் நல்லவன் கெட்டவன் என்று நமக்கு நம்ம நண்பர்கள் 5 பேர் இருந்தால், 10 பேர் இருந்தால், 50 பேர் இருந்தால் நட்பு வட்டாரங்களில் தெரிந்து கொள்வோம். இவன் கெட்டவன், ஓரளவுக்கு இவன் ஓரளவுக்கு பரவாயில்லாதவன், இவன் ரொம்ப மோசம், நம்ம அதை விட மோசம், நம்ம பரவாயில்லை என்று நாம் என்ன செய்வோம், நட்பு வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஒரு கால்குலேஷன் பண்ணிடுவோம். ஒரு நமக்கு ப்ராக்டிக்கல் வாழ்க்கை நேரடியாக தெரிஞ்சு போயிடும். ஆனால் உலகத்தில் ஒரு நம்ம பிறக்கிறோம், பிறந்து தாய் தந்தையருடைய கண்ட்ரோலில் வளரக்கூடியவர்களாக ஒரு குறிப்பிட்ட பருவம் இருக்கிறது.
ஒரு குறிப்பிட்ட பருவத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தாய் தகப்பனை தான் பெரிய ஆசிரியராக இருக்கிறார்கள். ஒன்றே அந்த குழந்தைகள் பிள்ளைகள் தாய் தகப்பன்ட்ட பார்த்து பழகுது. பேச்சில், நடவடிக்கையில், ஆடை அணிவதில், இன்னும் பிற நல்ல திட்டங்களை வகுத்து கொடுப்பதில், பல்வேறு கலாச்சாரங்களில் தாய் தகப்பனை பார்த்து தான் அந்த மொழியை கூட கற்றுக்கிறது பேசுவதற்கு. பாப்பா அம்மா, அத்தா அம்மா, அப்பா அம்மான்னு என்ன செய்யுது, பல்வேறு வகையான திருமுறை குரான் ஓதுவதற்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக் கொடுப்பது தாய் தந்தையர்கள். முதல்ல குழந்தை பிறந்து அது வந்து பேசக்கூடிய அந்த பருவ நிலை 6 மாதம், ஒரு 7 மாதம் இப்படி நெருங்கக்கூடிய நேரத்தில் அவங்க அல்லான்னு சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லு, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா நிலையுமே ஒரு குறிப்பிட்ட பருவம். ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த தாய் தகப்பன்ட்ட இருந்து தான் பல்வேறு வகையான விஷயங்களை, செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வளர்கிறோம். பிறகு ஒரு பள்ளிக்கூடத்து பருவம், அங்கே ஒரு தோழமாக வரலாம். அது பெரிய அளவுக்கு பாதிப்பான ஒரு பருவம் இல்லை. அதே இவன் வந்து 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸு, 10, 11th 12ன்னு போகும்பொழுது அங்கே ஷைத்தானுடைய பெண்கள் அம்மா நண்பர்கள் தோழமை கொள்வார்கள். அப்படி பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி நல்ல நண்பன் இருப்பான், அவனை தேடி போவது கஷ்டம். நல்ல நண்பர்களை உணர்ந்து அவன் யார், எப்படிப்பட்டவன் என்று நம்ம நல்ல நண்பர்களை வந்து நம்ம அலசி ஆராயணும். கெட்டவன்கிட்ட இருந்து ஒதுக்கி கொள்ளணும். சிறந்த தோழமையாக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் நல்ல நண்பர்களை கொண்டு. அப்போ பள்ளிக்கூட பருவம், அந்த ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் காலேஜ் என்று அவன் போகும் பொழுது பல்வேறு ஷைத்தான்களை தோழமை கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். பல முசீபத்து பிடித்தவன் ஷைத்தான், வழிகட்ட கொள்கையில் உங்களை பயணிக்கக்கூடியவன். ஏன்னா சாராயத்தை வாயில ஊற்றி விடுவான், வீடியை குடிடாம்பான், கஞ்சாவை கசைக்கு வாயில வைப்பான். எல்லாமே இந்த மாதிரியான நட்புகள் வந்துவிடும். பொம்பளையை பார்த்தா சைட் அடிக்கும்பான். காதலுங்கிற பேரில் பொண்ணுகளை ஏமாற்றி அதை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணு தூண்டுவான். பல்வேறு பிரச்சனைகள் வந்து நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிறது. எல்லா கெட்ட செயலும் ஒரு கெட்ட செயலை தன்னுடைய சொந்த உடமையாக்கி கொடுக்கிறான் என்று சொன்னால் அதற்கு பின்னணியை பார்க்கிறோம். அந்த பின்னணி யார் என்று சொன்னால் அந்த பின்னணியில் நண்பர்கள் வருகிறார்கள். ஒரு அயோக்கியத்தான மோசமான காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்டா இப்படி செய்கிறான், ஏன்டா கஞ்சாவை கட்சிக்கு வாயில வைக்கிறான், ஏன்டா பீடி சிகரெட் குடிக்கிறான்னு பார்த்தா இவனுக்கு பழகி கொடுத்தா ஒருத்தன். உங்களுக்கு கெட்ட விஷயங்களை பழகி தரும் பொழுது அவன் காசு செலவழிப்பான். நோய் நொடி வரும், காசு தர மாட்டான். நமக்கு இயலாமல் போகும், நமக்கு இன்னொரு தேவை இருக்கும், குடும்பத்தில் சோறாக்கணும், ஒரு வறுமை, கஷ்டம், நெருக்கடி, காசு தர மாட்டான். ஆனால் சாராயம் வாங்கி தருவதற்கு முன்னுக்கு வருவான். பீடி சிகரெட் உங்களை பழக்கி விடுவ வரைக்கும், உங்களை பழக்கி விடக்கூடிய வரை சாராயம் வாங்கி தருவான், கல் கஞ்சா வாங்கி தருவான், ஹெராயின் ஊசி வாங்கி தருவான். எல்லாமே என்ன ஹெராயின் போதைப் பொருட்கள், போதை ஊசிகள் எல்லாமே வாங்கி தந்துடுவான். நீங்கள் பழகி அதற்கு வந்து பழகி உங்கள் நாக்கு பழகி விட்டது என்று சொன்னால் அப்படியே கலந்து போயிடுவான். இனி நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நம்ம தான் பழக்கி விட்டோம் செய்தான் வேலையை, இனி அவனே பார்த்துக்கிடுவான். என்ன செய்வான், தண்ணி, கஞ்சா, வேலை, பொம்பளை வேலை எல்லாமே ஒரு ரூட்டை முதல்ல காசை கொடுத்து உங்களை பயணிக்க செய்வான். அவன் படத்தில் செயல்படுத்தி வழிகெடுத்து விடுவான். பிறகு நம்ம அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அவ்வளவுதான். நம்ம பழக்கி விட்ட பிறகு அவனுடைய உதவி தேவையில்லை, நம்மளாம் அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். யாரு கெட்டவன், நல்லவங்க இல்லை. கெட்டவர்களை பழக்கி விடும்போது ஒவ்வொரு தீமையான காரியத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவன் நண்பனாக இருக்கிறான், ஃப்ரெண்டாக இருக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் சொன்னதை எச்சரிக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் வட்டாரத்தை நம்ம அமைத்துக் கொள்வது என்பது பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அந்த அருட்கொடை எப்படி நம்ம நல்ல நண்பர்களோடு சேர்மானம் இருக்க வேண்டும். பழமொழி சொல்லுவாங்கல்ல, கழுதையோடு சேர்ந்தால் கன்றும் அதை சாப்பிடும், மலத்தை சாப்பிடும்னு ஒரு பழமொழி சொல்வது போன்று அந்த மாதிரி இந்த நண்பன், கெட்ட நண்பன் என்பது எல்லாம் இன்றைக்கு அரசியலில், ஆன்மீக வாழ்க்கையில், எல்லா விஷயத்திலையும் எடுத்து பாருங்களேன். அலுவலகங்களில் அரசு அதிகாரிகளாக லஞ்சம் வாங்குறான்னா அவனுக்கு பின்னாடி என்ன, அதை ஊக்குவித்தமாக இருப்பான். நண்பர்களில் மேலதிகாரியாக இருந்து கீழே அதிகாரி பழகி கொடுப்பான். நான் வந்து ₹1,00,000 லஞ்சம் வாங்குறேன், நீ ஒரு ₹10,000 லஞ்சம் வாங்கு, நீ ஒரு ₹50,000 வாங்கு, நான் கோடிக்கணக்காக லஞ்சம் வாங்குறேன், எனக்கு இது வாங்கணும்னு சொல்லிச்சுவாங்க. லஞ்ச பெருச்சாரிகளாக ஆவதற்கு பின்னணியில் என்ன, இவனுக்கு ஒரு அயோக்கியன் பழகி கொடுக்குறான். அரசு அதிகார மட்டத்திலேயோ தனியார் வட்டாரத்திலேயோ ஒரு காரியத்தை நம்ம ஒரு கையெழுத்து போட்டு ஒரு வீடு கட்டுவதற்கு பெர்மிஷன் வாங்குவதாக இருந்தால், ஒரு கரண்ட் கனெக்ஷன் கொடுப்பதற்கு நம்ம ஒரு அரசாங்க ஊழியரை
அணுகுவதாக இருந்தால் ஏதோ தேவைக்கிட கையெழுத்து போடுங்கடா அப்படின்னு சொன்னால் இது 1008 விஷயங்கள்ல வீட்டு தேவை, இன்னும் பிற தேவைகள், நம்முடைய பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் எதா இருந்தாலும் சரி, லஞ்சம் என்ன செய்யறான், தலையை விடிச்சு ஆடுது, லஞ்சம் வாங்குறான், 500 கொடு, 1000 கொடு, என்ன அந்தந்த வேலைக்கு தங்கவாரு என்று சொல்லி லட்சம் கொடு, கோடி கொடு என்று கேட்கிறான்னு சொன்னா இதனோட பின்னணியில அவனுக்கு வழிகெடுத்த நண்பன் இருக்கிறான். அவனை ஊக்குவித்தான். எந்த பாவத்துக்கு பின்னாடி என்ன செய்யறான், ஒருவன் ஒளிந்திருக்கிறான். நண்பன்கிற வேஷத்துல ஷைத்தான் ஒளிந்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் சாப்பிடணும் அந்த கெட்ட நண்பர்கள்ட்ட இருந்து, அந்த கெட்ட தோழிகள்கிட்ட இருந்து பெண்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஆண்களும் கெட்ட நண்பன் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். எல்லாம் ஆபாசப்படுத்த கையில் காட்டிட்டு விலகிட்டு போயிடுவான். உண்மை தெரியாம படித்து பாவமானவனா இருப்பான், படிக்க தெரியாதவனா இருப்பான், போனை கையில வாங்கி வச்சிருப்பான், அதை ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுப்பான். இந்த கூகுளுக்குள்ள போ, அதை போ, இதை போனா நீ அந்த நிர்வாண படங்கள் பார்க்கலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம், ஏமாற்றக்கூடிய விஷயங்களை நெட்டில் அடிச்சுப்பாரு, வியாபாரத்தில் மோசடி, தில்லு மூடி எல்லாமே இருக்குது, எனக்கு காட்டி விட்டு விலகி போயிடுவானா இல்லையா? அப்போ வந்துக்கிட்டு கெட்ட நண்பன் என்பது நபிகள் நல்லா காப்பாத்தன அமைந்தால் வாழ்க்கை உலகத்திலே நரகம், மறுமையிலும் நரகம். புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள உவமையை, ஒரு எடுத்துக்காட்டை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நல்ல தோழனினுடைய உதாரணம் கஸ்தூரி வைத்திருக்கிறான். அந்த கஸ்தூரி வைத்திருப்பவன் போன்றவனாவான். அவன் அந்த கஸ்தூரி உனக்கு தரலாம், அல்ல நீ காசு கொடுத்து வாங்கலாம். நீ வாங்கலை, அவன் தரலை என்றால் அவனோடு இருந்தால் அவனுடைய அந்த வாடை ஒட்டி கொள்ளும். கஸ்தூரி வச்சிருக்கிறான் இல்லைங்க, நறுமண பொருளை, அந்த நறுமண பொருளினுடைய கஸ்தூரியின் வாடை உன்னோடு ஒட்டி கொள்ளும் என்று சுசாரிச்சு அவனுடைய நல்ல பண்பு தொழுகை நோக்கு கத்த பழகி தருவானா இல்லையா? நல்ல நண்பனா இருந்தா இவன் கெட்ட ரூட்ல போனா என்ன செய்வான், மண்டையில தட்டிட்டே தொழுவாடா பிள்ளையாசருக்கு, குரான் எடுத்து ஓதுறா, அரை மணி நேரம் பயானில் உட்காடுறா என்று என்ன செய்வான், உங்களை வழி நடத்தக்கூடிய நல்ல நண்பன் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க. அவன் தான் கஸ்தூரி வைத்திருப்பவனுக்கு உதாரணம். கெட்டவன் யார் தெரியுமா? கொல்லனின் உலை போன்றவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கொல்லன் இருக்கிறான், இரும்பு பற்ற வச்சிருக்கிறான்ல, அருவா செய்யறான்ல, அருவாமனை செய்யறான்ல, இன்னும் பேர் பொருட்கள் செய்யறான்ல, இந்த இரும்புகளை கொண்டு பழுத்து காய்ச்சி அந்த மாதிரி கொல்லனின் ஜன்னல அது இரும்பு கேட்டெல்லாம் செய்வாங்க. இந்த கொல்லனின் உலை போன்றதான் கெட்டவன், கெட்ட நண்பன், கெட்ட ஒரு பெண்ணுக்கு தோழி அமைவது பெரிய ஆபத்து. அவன்கிட்ட போயிட்டு நீங்க காசு கொடுத்தா எதுவும் வாங்க தேவையில்லை. கொல்லனின் உலை, அவன் பக்கத்தில் போனாலேயே சட்டையை கருக்கி, ஆடைகளை ட்ரெஸ்ஸை கருக்கி என்ன செய்வான், அந்த கொல்லனின் உலை என்பது நம்மளை நாசமாக்கிடும். உங்களோட ட்ரெஸ்ஸை கருக்கி உன்னையே நாசமாகி, ட்ரெஸ்ஸை கருக்கினா என்ன ஊமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனுஷனை கெட்ட நண்பரோடு சேர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அழிச்சு எல்லா பாவத்தையும் விபச்சாரம், வட்டி, திருட்டு எல்லாத்தையும் பழகி விட்டு ஒதுங்கி போயிடுவான். அவன் கூட்டி முடிஞ்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சிருவீங்க. முதல்ல எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம முதல்ல செய்ய கூச்சமா இருக்கும், முதல்ல செய்வதற்கு ஒரு எரிச்சலா இருக்கும், பயமா இருக்கும், பதற்றமாக இருக்கும். ஒரு காரியத்தை நல்லதோ கெட்டதோ நீங்க செஞ்ச பழகிட்டீங்கன்னு வைங்க, அது பழக பழக பாலும் பிடிக்கும் என்பது போன்று அதுல உங்களோட சைத்தான் உங்களை உள்ள கொண்டு போய் தள்ளிடுவான். கெட்ட காரியங்கள்ல நல்ல விஷயத்துல பழகிட்டோம்னு சொன்னா அது பெரிய பறக்கத்து, அல்லாஹ்வுடைய அருள் பார்க்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன தீமையான நண்பனுக்கு உதாரணம் கொல்லனின் உலை போன்றவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா சிந்தித்து பார்க்கணும். அப்போ நம்ம கொல்லனின் உலை போன்ற கெட்டவனை நண்பனாக்குவதா, கஸ்தூரி வைத்திருக்கக்கூடியவனை போன்று நல்லவனை நண்பனாக்குவதா? திரும்பி சிந்திச்சு பாருங்க. சிறந்த தோழன் யார்? உனக்கு நல்லதை சொல்லி தரணும், உனக்கு அழகிய முறையில் வழிகாட்டணும். குர்ஆனை கொண்டும் நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை கொண்டும் உனக்கு வழிகாட்டினால் அவன் தான் நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா சிறந்த நண்பன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்ல நபிமார்களை பற்றி அல்லாஹ் இறை தூதர்களுக்கு கூட நல்ல நண்பர்கள் அமைந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்களுடைய அந்த தோழமையை பற்றியும் அல்லாஹ் வர்ணிக்கிறான். திருமுறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது 3வது அத்தியாயத்தினுடைய 52வது இறை வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ் காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹி ஆமன்னா பில்லாஹி வ அஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன். அவர்களிடம் இறை மறுப்பை ஈசா உணர்ந்த பொழுது, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவுபவர் யார்
என்று அவர் கேட்டார். அவரது அந்தரங்க தோழர்கள் சொன்னார்கள், உன் அன்சாரி இல்லா. அவரோட என்ன செஞ்சாங்க, அவங்க தோழர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள், அல்லாஹ்வை நம்பினோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம சொல்லி காட்டுறான். 3:53 ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபான ரசூல வக்துப்னா மா ஷாஹிதீன். எங்கள் இறைவா, நீ அருளியதை நம்பினோம், இத்தூதரை பின்பற்றினோம், எங்களை இதற்கு நீ சாட்சிகளா பதிவு செய்து கொள் எனவும் அந்த ஈசாவுடைய தோழர்கள் கூறினார்கள். நல்லா சொல்றான். அப்போ யாரா கொள்கை ஏற்பீங்க, சத்தியத்தில் யார் இருப்பீங்கன்னு ஈசா நபி கேட்ட பொழுது அவருடைய அந்த நண்பர்கள் தோழர்கள் என்ன செஞ்சாங்க, நாங்கள் கொள்கையை உறுதியாக இருக்கிறோம், ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறோம், வழிகிட்டு போக மாட்டோம் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி, நீங்கள் சாட்சின்னு அவங்க சொன்னதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுபோல் அல்லாஹ் சிறந்த நண்பர்களாக அல்லாஹ் கூட மனுஷனை நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பிடிச்ச ஒரு நண்பன் இருக்கிறான், ரொம்ப நேசமானவன் என்று நண்பனை ஒரு பெண் தன்னுடைய தோழியை அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அல்லாவே ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆள் சொல்வதாக இருந்தால் அவர் எப்படி கொள்கையில் உறுதியாக இருக்கணும், எவ்வளோ தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கணும், அல்லாஹ்வுக்காக எதையும் செய்ய துணியக்கூடியவராக இருக்கணும். அதை அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயத்தினுடைய 125வது இறைவசனம், வமன் அஹ்ஸனு தீன மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினு வத்தபா மில்லத இப்ராஹிம ஹனீஃபா வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. தன் முகத்தை அல்லாஹ்வுக்கு பணியச் செய்து நல்லறம் செய்து உண்மையான வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றியவனை விட, இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர் யார்? அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழராக அல்லாஹ் ஆக்கினான், உற்ற நண்பனாக தோழராக ஆக்கினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்ராஹிம் நபி அந்த அளவுக்கு இருந்தாங்க, கொள்கை உறுதியோடு அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளுக்குமே என்ன செஞ்சாங்க, பல கட்டளைகள் மூலம் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது எல்லாத்தையும் நிறைவு செய்தார். எதுவும் பெண்டிங் கிடையாது. பரீட்சை எழுதுவான், நிறைய என்ன செய்வான், ஃபெயிலாக போயிடுவான், அட்டம் எழுதுவான், எல்லாம் அட்டம் அந்த மாதிரி கிடையாது. அல்லாஹ் வைக்கக்கூடிய பரீட்சையில் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணார். ஏன்னா முதல் கிரேடு இப்ராஹிம் நபி எடுத்ததால் அல்லாஹ் நண்பன் சொல்லி காட்டி நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு நீங்கள் நம்மிடத்துல அந்த உரிமையை வழங்குறான். நீ தான் தேர்ந்தெடுக்க, கெட்டவனா ஒதுங்கி போ, நல்லவனா சேர்ந்துக்க என்று மார்க்க நமக்கு சொல்லுதான் இல்லையா? அல்லாஹ் 18:32 அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு உலகம் 2 பேரை உதாரணப்படுத்துறான் அல்லாஹ். நல்ல தோழன் கெட்ட தோழன். ஒருத்தனுக்கு செல்வத்தை கொடுக்குறான், பொருளாதாரத்தை கொடுக்குறான், தோட்டம் தரவுகளை கொடுக்குறான், கனிவர்க்கங்களை கொடுக்குறான், இவன் மறுமையை மறுக்கிறான், அல்லாவை மறுத்தான், மறுமையை நம்ப மறுத்தான். அறிவை கொண்டு சம்பாதிச்சேன், என்னுடைய ஆற்றல் வலிமை சக்தின்னு சொல்றான். அல்லாவை இதை பற்றி எல்லாம் பேசுறான் திருமறை குர்ஆன்ல. அழகான முறையில் 2 செய்தியை சொல்றான். ஒருத்தர் ஷைத்தான் அமைகிறான், ஒரு நண்பன், இன்னொரு நண்பன் இறையச்சம் உடையவனாக இருக்கிறான். அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது 18:32. وَضْرِبُوا لَهُمْ مَثَلَ رَجُلَيْنِ جَعَلْنَا لِأَحَدِهِمَا جَنَّتَيْنِ مِنْ أَعْنَابٍ وَحَفَفْنَاهُمَا بِالنَّخْلِ وَجَعَلْنَا بَيْنَهُمَا زَرْعًا. 2 மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாக கூறுவீராக. அவர்களில் ஒருவருக்கு 2 திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தினோம். அவ்விரண்டுக்கும் இடையில் பேரிச்ச மரங்களால் வேலி அமைத்து என்ன செய்யறாங்க, அவ்விரண்டுக்கும் இடையில் பேரிச்ச மரங்களால் வேலி அமைத்து அவ்விரண்டுக்கும் இடையே பயிர்களையும் ஏற்படுத்தினோம். அவ்வளவு கொடுக்குறான் அல்லாஹ். தோட்டம் துறவுகளை வச்சுக்கிட்டா அப்படின்னா அல்லாஹ்வுடைய சோதனை தான், அம்மா வச்சுக்கேன்ட்டு. இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டால் 18:33 அல்லாஹ் சொல்றான், கீழ்த்தல் ஜன்னத்தைனி ஆத்தத் உக்கலஹா வலம் தல்லை மின்ஹு ஷைஆ ஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா. அவ்விரு தோட்டங்களும் தனது பலன்களை சிறிதும் குறைவின்றி அளித்து வந்தது. அவ்விரண்டுக்கும் இடையே ஆற்றை ஓடச் செய்தோம். ஆறு ஓடுதுங்கிறான் அல்லாஹ். இப்படி இருந்த பொழுது அல்லாஹ் சொல்றான், கான லஹு ஸமருன் ஃபகால பிஸாஹிபி வஹுவ யுஹாவிரு அன அக்ஸரு மின்க மால வ அஸ்ஸு நஃபரா. 18:34 மற்ற கனிகளும் இருந்தன. அவன் தனது தோழரிடம் உரையாடும் பொழுது, நான் உன்னை விட அதிகமான செல்வம் படைத்தவன், ஆள்பலம் உள்ளவன் என்றும் கூறினான். வதஹல ஜன்னத வஹுவ ஸாலிமுன் லிநஃப்ஸிஹி கால மா அظن அன் தபீத ஹாதிஹி அபதா
தனக்குத்தானே தீங்கிழைத்தவனாக தனது தோட்டத்திற்கு நுழைந்தான். இது அழிந்துவிடும் என்று நான் ஒருபோது நினைக்கவில்லையே. நேற்று வரைக்கும் ஆகா ஒவ்வொரு தற்பெரும் அடித்தேன் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்று எல்லாம் அழிச்சு விட்டானே என்று தோட்டம் இருக்குதுடா. அதிகாரம் சொல்கிறான் அன்றைக்கு, நான் பெரிய அரசியல்வாதி என்ற அதிகாரம் இருக்குது, என்ற போலீஸ் படம் இருக்குது, இராணுவ படம் இருக்குது சொல்கிறான்ல. என்னிடத்துல வந்து காசு பணம் இருக்குது, நான் ஊரில் பெரிய பிரமுகர் நாட்டாம என்று வாய்ச்சோடால் அடிக்கிறான்ல. அந்த மாதிரி அடித்து தற்பெருமையில் ஆணவத்தில் அகபாவத்தில் அந்த மாதிரி இவன் செஞ்சான். அப்போ அப்படிப்பட்ட அனைவரும் அழிவார்கள். எவெல்லாம் வந்து தற்பெருமை அடிக்கிறானோ அந்த மாதிரியான என்னை விட்ட ஆள் இருக்குதான் நான் என்ற மமதையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அழிந்து நாசமாக போனான. உடைய உலக வரலாற்றில் குரான் வரலாற்றில் எவனுமே சரியாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதெல்லாம் சொல்லி அந்த வசந்திர 18:36 வமா வமா அருண் சாகத காய்மத்தன் வலையில் உதித்து இலா ரப்பி அஜிதன்ன ஹைரம் மின்ஹா முன்கலபா, யுக முடிவு நேரம் வரும் எனவும் நான் நினைக்கவில்லை. அவன் சொல்றான், நான் எனது இறைவனிடம் கொண்டு செல்லப்பட்டால் இதைவிட சிறந்த தங்குமிடத்தையே பெறுவேன் என்றான். எல்லாம் வச்சு போட்டு அல்லாவை நம்பலை, ஏக இறைவனை மறுக்கிறான். அப்படியே ஒரு வேளை யுக முடிவு மறுமை நாள் வந்து எல்லாம் எழுப்பி விசாரணை பண்ணா அப்போனும் செல்வந்தனா இருப்பேன்டா, தோட்டம் துறவு இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், பேசுறான். என்ன அவன் எழுதி கொடுத்த மாதிரி எல்லாட்டும் வந்து வகி வந்த மாதிரி பேசுறான். இந்த உலகத்தில் கோடீஸ்வரனா இருக்கிறேன், மறுமையில் கோடீஸ்வரனா இருப்பேன், தோட்டம் துறவோடு இருப்பேன், கீழே நதிகள் ஓடு ஆறுகள் ஓடுன்னு பேசுறான்ல. இவனை பற்றி இன்னொரு தோழர் என்ன சொன்னாரு, அவர் தவிர சொல்றார், ஏகத்தோடு சொன்னே அப்படி பண்ணாதரா. சிறந்த தோழர் எப்படி சொல்றாரு அவரு, அல்லாஹ் சொன்னான் 18:37 கால லகு சாஹிபு வகுவ யுஹாவிருஹு அகஃபர்த இல்லதி ஹலக மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம சவ்வாக ரஜுலா சொல்றான். கால லகு சாஹிபு ஒரு தோழர் சொன்னார், வகுவ யுஹாவிருஹு அகஃபர்த பில்லதி ஹலக மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம சவ்வாக ரஜுலா. அவனுடன் உரையாடி அவனது மற்றொரு தோழர், அடே மண்ணால் அல்லாஹ் உன்னை படைத்தான், மண்ணாலும் பின்னர் பிந்து துளியாலும் உன்னை படைத்து பின்னர் மனிதனாக உன்னை சீரமைத்த அவனை நீ மறிக்கிறாயா என்று அவர் கேட்டார். லாக்கின ஹூவாஹு ரப்பி வலா உஷரிக்கு ரப்பி அஹதா, எனினும் அவனே அல்லாஹ் எனது அதிபதி, என் இறைவனுக்கு எவரையுமே இணைகரிப்பிக்க மாட்டேன் என்று சிறந்த தோழர் சொன்னார். இவன் மறுக்கிறான் எல்லாத்தையும். அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் ஒருவன் தான்டா, அவன் தான் ஆற்றலை காசை தர்றவன், பணத்தை தர்றவன், குழந்தையை தர்றவன், நோய் நொடியை தர்றவன், அதை நீக்குபவன் என்று அவர் என்ன செய்யறாரு, ரத்தின சுருக்கமும் அப்புறம் செய்தியை அவர் சொல்றான்னு குரான் எல்லாம் சொல்றான். 18:39 வலவுலா இது தஹல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லாஹ் இன் தரணியானா கல்ல மின்க மாலவ வலதா. உனது தோட்டத்திற்கு நுழைந்த பொழுது அல்லாஹ் நாடியதே நடக்கும் என்று நீ சொல்லியிருக்க கூடாதா? அல்லாஹ்வால் தவிர எந்த ஆற்றலும் இல்லை என்று நீ கூறியிருக்க கூடாதா? உன்னை விட செல்வத்திலும் சந்ததியிலும் நான் குறைந்தவன் என்று என கருதி நான் மட்டப்படுத்தினா நீ என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏழை நான் பெரிய பணக்காரன் வித்தியாசப்படுத்தினேன்ல என்று அல்லாஹ் சொல்றான். அவன் அப்படி பேசினான். 18:40 ஃபஸா ரப்பி ஐ யுக்தியனி خيرا من جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح سعيدا زلقا. எனது தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை என் இறைவன் எனக்கு வழங்கி, உனது தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை என் இறைவன் எனக்கு வழங்கி உன் தோட்டத்தின் மீது அனுப்பி அதை வலுக்கும் களிமண்ணாக ஆக்கிவிடக்கூடும். அல்லாஹ் என்ன செய்ய சொல்றாரு, உன் தோட்டத்தின் மீது கணக்கு தீர்ப்பதை, உன்னுடைய தோட்டத்தின் மீது கணக்கு தீர்ப்பது வேதனையை வானத்திலிருந்து உன் தோட்டத்தின் மீது கணக்கு தீர்ப்பதை வானத்திலிருந்து அனுப்பி அதை வலுக்கும் களிமண்ணாக ஆக்கிவிடக்கூடும். ஒண்ணுமே என்ன கூலமாக்கி விடுவான், எல்லாமே அழிஞ்சு போயிட்டு சொல்றார். அவு இஸ்மிக மாவுகா ஆவுரன் ஃபலன் தஸ்ததிய லகு தலபா, அல்லது அதன் தண்ணீர் வற்றிவிடும், அதை தேடி பிடிக்க உன்னால் இயலாது. விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாட்டி செய்ய முடியுமா? விவசாயம்னாலே தண்ணி வேணும், தண்ணி இல்லாட்டி அவ்வளோதான் தலையை துண்டு போட்டு போயிடணும். அதனால அல்லாஹ் அவர் சொல்றாரு, அல்லா தண்ணியை வத்த விட்டாண்டா உன் தோட்டத்தில் திராட்சை தோட்டம் மாதுளம் தோட்டம் அது இருக்கிறல்ல எதுவும் பயனளிக்காது என்று அவர் சொன்னார் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்புறம் அவன் தோட்டத்தெல்லாம் என்ன செய்யறான், அவன் அது போல மறுபடியும் அவன் சொல்றான், ஃபஸா ரப்பி ஐ யூத்தியனி ஹைரம் மின் ஜன்னத்திக வ யுர்சில் அலைஹ ஹுஸ்பான மினஸ் ஸமாஇ வ துஸ்பிஹ ஸஈதன் ஸலகா. அப்போ அதை நம்ம அந்த வசனத்தை சொல்லிட்டோமா, வரிசையான என்ன செய்யறான், அவு யுஸ்பிஹ மாவுஹா ஹௌரன் ஃபலன் தஸ்ததிஹ லஹு தலபா, அல்லது அதனுடைய தண்ணீர் வற்றிவிடும், அதை தேடி பிடிக்க உன்னால் இயலாது என்று அல்லாஹ் சொல்றாரு. அதுபோல் 18:42 ஏன்னா இந்த முழுசாக படித்தாதான் அது விளங்கும், உங்களுக்கு சீக்கிரத்தை மண்டையில் நிற்கும்.
உஹீஸ எவ்வளோ ஆணவ அகமாக முடித்தவங்களாம் அழியப்படுறான் என்பதை நமக்கு தெரியும். உஹீஸ பி சமரி ஃபஸ்பக யுகல்லிபு கஃபை அலாமா அன்ஃபக ஃபீஹா வஹிய ஹாவியத்து அலா உரூஷிஹா வயகூலு யா லைத்தனி லம் உஷ்ரிக் பிரப்பி அஹதா 1842. அல்லது கனிகள் வற்றி அல்லது கனிகள் சுற்றி வளைக்கப்பட்டன. அவனது கனிகள் யாரு? ஆணவம் கொண்டான்ல, திமுர் தலைக்கணமா பேசினான்ல, அல்லாஹ் அவனது கனிகள் சுற்றி வளைக்கப்பட்டன. அது தலைகுப்புற விழுந்து கிடக்கும் நிலையில் அதற்காக செலவிட்டது பற்றி கைகளை பிசைந்தான். ஆஹா போச்சு, அல்ல அழிச்சு விட்டானே, வானத்திலிருந்து தண்ணி இறக்கி அழிச்சு விட்டானே, காற்றை விட்டு அழிச்சு விட்டானே, இயற்கையை அல்லாஹ் என்ன செய்ய கோப பார்வையால பல விஷயம் மூலம் அழிச்சிட்டானேன்னு என்ன செய்யறான் அவன் வருந்தினான். நான் என் இறைவனுக்கு ஒருவரையுமே இணைகரிப்பிக்காமல் இருந்திருக்க கூடாதா என்று அவன் கூறினான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல முடிக்கிறான் 43. அப்போ அவனை அல்லாஹ் என்ன செய்யறான், தோட்டம் துறவுகள் அதிகாரம் இருக்குதுன்னு எவன்னா பெருமை அடிக்கிறானோ அத்தனை பேர் அழிவான் என்று குர்ஆன் பேசுகிறது. வலம் தக்குலகு ஃபியது என்சுருனகு மின் தூனில்லாஹி வமா கான முன்தஸிரா. அல்லாஹ் என்று அவனுக்கு உதவும் கூட்டம் இல்லை, உதவி பெருமானாகவும் அவன் இருக்கவில்லை என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம நல்ல நண்பர்களாக இருந்தால் உங்களை அவன் சரி செய்யணும். அவன் வழிகிட்டு போயிருந்தா நம்ம அவனை சரி செய்யணும். நம்ம வழிகேட்டில் இருந்தா அவன் நம்மளை சுட்டி காட்டணும். அப்படியா இருக்கிறோம். டீமு சேர்றாங்க நண்பர்கள் பேரில் கெட்ட நண்பர்களாக உருவெடுத்து கொண்டு அநியாயம் அக்கிரமா கொலை கற்பழிப்பு எல்லா விஷயத்தையும் டீம் செஞ்சு ஸ்கெட்ச் போட்டு என்ன செய்யறான், ஒரு காரியத்தை செய்கிறான்டா. போலீஸுக்கு பயம் இல்லை, இராணுவத்துக்கு பயம் இல்லை, என்ன செய்தான் மாட்டி அடிக்கிறான். மாட்டின செத்தா என்னடாங்கிற மாதிரி என்ன செய்யறான். இந்திய தேசத்தில் சட்டங்கள் அப்படி வீக்னஸாக இருக்குது. அந்த மாதிரி இன்றைய செய்தியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தனை கோர்ட்டில் வச்சு வெட்டுறாங்க. கோர்ட்டில் வச்சு நீதிபதியை வெட்டுறான். அவன் வெளியே சாப்பாட்டுக்கு வந்த நேரத்தில் நீதிமன்றத்தின் கோர்ட்டு வளாகத்தில் வச்சே வெட்டுறான்டா. என்னடா சட்டம்? உங்கள் சட்டத்தை குப்பையில் வச்சு போடக்கூடிய சட்டமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய சட்டமாக தலையெடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாட்டுக்கு எதிராக செயல்பட்டவன், தேச துரோகம் பண்ணவன், இந்த கொலை கற்பழிப்பு நடத்தினவன்னா தலையெடுக்கப்படும். இப்படி பார்க்கிறோம். இந்த சட்டங்கள் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை இந்தியாவில் என்பதும் பார்க்கிறோம், தமிழகத்தில் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல நண்பர்களுடைய சேர்மானம் இருக்கணும். இப்னு உமர் சொல்றாரு, அது இது ஒரு செய்தியாக வழங்கிக்கணும். அடுத்து இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வுடைய சிறந்த தோழர்கள் எப்படி என்ன சொல்றாங்க, நான் நபியை தொழுகையை பற்றி அறிவிக்கிறாங்க. அவர் சிறந்த தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தோழமை கொண்டிருந்தேன். அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயணத்தில் உபரி தொழுகைகளை தொழுததை நான் பார்த்ததே இல்லை. இப்னு உமர் சொல்றார், ரசூலுல்லாஹ்வோடு தோழமை கொண்டு ஃப்ரெண்டாக இருந்தேன். அவர் தொழுகை வணக்க வழிபாட்டை அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் செல்வார்கள் என்றால் அவங்க உபரியான தொழுகைகளை சுன்னத்து முன்பின் சுன்னத்தில் எதுவுமே தொழுததில்லை. உங்களிடத்தில் அல்லாஹ்வின் சொல்றார்கள் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாங்கன்னு பார்க்குறோம். மேலும் சொல்றார், இப்னு உமர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறேன். அதான் ரசூலுல்லாஹ் தோழமை கொண்டேன். அவர் பயணத்தில் தொழுதிருக்கிறாங்க. ஜமாத்தில் எல்லாம் தொழுது தனி, அதை விட்டுருங்க. இவர் இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டால், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை கொண்டிருந்தேன். அவர்கள் பயணத்தின் பொழுது 2 ரக்காத்துகளை விட அதிகப்படுத்தியதே இல்லை. அதாவது சுருக்கி தொழுதாங்க. லோகர 2 என்ன கசர் பண்ணி தொழுதாங்க. லோகர் 2, அசர் 4 ரக்காத்து, லோகர 2, அசர் 4, 2, இஷா 4, 2 இப்படி என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி சுருக்கி தொழுதார்களே ஒழிய மக்களுக்கு பயணமே ஒரு சிரமத்துக்கு மேலே சிரமத்தை கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் நாடவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். இதே வழிமுறையை அபூபக்கர் பின்பற்றினார் சொல்றார். இந்த வழிமுறையை உமர் பின்பற்றினார் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றினார் என்று அவர் பட்டியல் போடுறார். இந்த மாதிரி சிறந்த தோழர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு உள்ள தோழர்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஷைத்தானா இருக்கிறான் மட்டும் பேரும். இன்றைக்கு திருமணங்கள் வீட்டில் பார்க்கலாம். முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு காஃபிரை விட மோசமாக இருக்கிறான், யூத பையனை விட மோசமாக இருக்கிறான், ஒரு சிலை வணங்கியை விட மோசமாக இருக்கிறான். இன்றைய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தருதாய் பிள்ளைகள் தாய் தப்பம் கவனிக்கிறது இல்லை. அந்த மாதிரி என்ன கேடுகிட்ட போத கஞ்சா கல்லு பாட்டி வச்சுக்கிறது எல்லா வேலையும் பார்க்குறோம். இறை நம்பிக்கையாளர்கள் தேடி பார்த்தா சல்லடை கூட அறிக்கணும். ஊருக்கு ஒத்தன் தேர்வானா, 2 பேர் தேர்வானா, 5 பேர் தேர்வானா சொல்ல முடியாது. எல்லாம் தருதலை. இஸ்லாமிய திருமணம் நடத்துகிறாங்க, தருதலை கூட்டம், சிவப்பு கம்பளம் விரித்து அங்கே பைக்கில்
என்ன செய்கிறாங்க, கல்யாண மகாலில் அங்கே இங்கே கூத்து கும்மாளம் சாராயத்தை வாங்கி ஊற்றி விட்டு நண்பர்களுக்கு அந்த மாதிரி இப்படியெல்லாம் இஸ்லாமிய திருமணம். பள்ளியாசலுக்கு வர்றான், என்ன செய்யலாம், தாரை தம்பட்டை கொட்டு மூலமெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து டங்கு டங்கு டங்குன்னு வர்றாங்க. ஆட்டம் பாட்டம், கையிலேயே தொடைக்கு மேலே கையில தூக்கி வச்சு கட்டுறான். ஜட்டி போடாமல் சில பேர் அதை மறுமூறு பத்திரிகை அளவுக்கு சாராயத்தை போட்டு ஆடுறாங்க. மாப்பிள்ளை நடுவில் நிற்கிறான், டான்ஸ் ஆடுறாங்க. இவன்லாம் இப்படிப்பட்ட தோழன் மறுமையில நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் இவங்களை கருக்கி நாசமாகக்கூடிய அளவுக்கு நரகத்தை படுகொலிக்கு செல்லக்கூடியவர்கள் திருமண வீடுகளில் பார்க்குறோம். அப்படி நண்பர்களுடைய அட்டுடைய அட்டகாசம். இவனோடு சேர்ந்தால் எப்படி நம்ம சொர்க்கம் கிடைக்கும்? அப்போ திருமண வீடுகளில் சாராயத்தை கஞ்சாவை போட்டு கசக்கிட்டு அந்த மாதிரி ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் முஸ்லீம் திருமணம். இதுக்கு ஜமாத்தில் என்ன செய்யறான், அதை பதிவு பண்ணுறான். சிந்திச்சு பாருங்க. பழனி பாபா சொன்ன மாதிரி ஜமாத்துக்கு வந்து இவங்க மாதிரி திருமணத்தை பதிவே பண்ணக்கூடாது எந்த ஜமாத்தும். இல்லை அந்த ஜமாத் தலைவர்கள் அடிச்சு விரட்டணும். இளைஞர்கள் சேர்ந்து நிர்வாகத்தை கலைக்கணும். ஊர் மக்கள் அவன் நல்லவனா இருந்தா அவங்களும் அயோக்கிய போயிடலாம், வழியில் போயிடுவாங்க. ஒரு 10 இளைஞர்கள் நல்லவன் இருக்க மாட்டீங்க, ஒரு 50-200 பேர் ஊருக்கு நல்லவன் இருக்க மாட்டீங்க. சேருங்கடா, நீங்கள் மட்டும் போயிடும். சேர்ந்து கெட்ட நிர்வாகத்தை கலை. நல்ல பேர் நல்லா உள்ளங்க, போலீஸ் ஆகட்டும் கேஸ் ஆகட்டும், அடித்தடியா 10 பேர் ஜெயிலுக்கு போ, பின்னாடி உள்ளவன் அந்த நிர்வாகத்தை கையில் எடு. அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, கெட்ட நண்பன் ஊரை நாசமாக்குவான், உலகத்தை நாசமாக்குவான். புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாண வீட்டுல இப்படி கருமாறி என்ன செய்வாங்க, கருமாறிக்கு ஆட்டம் இந்துக்கள், அது அவன் நம்பிக்கை. இந்த மாதிரி என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, கெட்ட நண்பன் ஒரு திருமணத்தை செவிச்சு விடுகிறான். அதுக்கு தப்தர் கொடுத்து கல்யாணத்தை நடத்த இவனுக்கு சில காசு போயதுல ஜமாத்காரவர்களுக்கு ஒரு ஃபீஸ் 5000 50,000 வாங்கின பிறகு என்ன செஞ்ச, லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்துறான் இல்லைங்க. அப்ப எப்படி அவன் தலைவர் கண்டிப்பான், எப்படி செயலாளர் கண்டிப்பான்? கண்டிக்க மாட்டான். இவனுக்கு தான் லஞ்சம் போயிருதுல, ஊர் காசு கட்டிடு. ஏய், இப்படிலாம் செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், மறுமையை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் முஸ்லீம்னா நீங்க இதுதான் நம்பிக்கையாளர்கள். கலிமா சொன்ன முஸ்லீம் எப்படி இருக்கிறன்னு, அல்லாஹ்வை தவிர யாருக்கு அஞ்சாதவனா பள்ளியாசல் நிர்வாகம் செய்கிறான். அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ்வை தவிர எவருக்குமே அஞ்சாதவன் பள்ளியாசல் நிர்வாகம் செய்யணும். அந்த மாதிரி ஆடல் பாடல் கூத்து கும்மாளத்தில் வர்றவன் திருமணத்தை நீங்க பதிவேடக்கூடாது. வரதட்சணை வாங்குறாங்க, அவனுடைய திருமணத்தை பள்ளியாசல் வச்சு நடத்தக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது. ஓடு, தர்காவில் போய் நடத்திக்க, எங்கேயும் தொலைஞ்சு போ, கருமாரி வீட்டில் நடத்திக்க, எங்கேயும் பார்க்க தேவையில்லை, பள்ளியாசலுக்கு வராது என்று சொன்னால் அவன் சரியான நிர்வாகி. இல்லாட்டி கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இதெல்லாம் கேட்டால் நம்ம அக்கிஷ்டு. நன்மையை தீமையை தேர்ந்தா நம்ம பொல்லாதவன், கெட்டதை செஞ்சா அவன் மகான். அது மட்டுமா, திருமண வீடுகள் இவ்வளவு முஸ்லீம் வீடுகள்ல நபிகள்லாம் சொன்னாங்க, எந்த திருமணம் பறக்கத்து செய்யப்பட்ட திருமணம் செய்யுமா, எந்த திருமணம் பறக்கத்து செய்யப்பட்ட திருமணம் என்று சொன்னால் எளிமையான முறையில் நடத்துங்க, இறையச்ச பயத்தோடு நடத்துங்க. ஏழைகளுக்கு அந்த வலிமாவர்கள் ஏழைகளை அலையுங்க, எளிமையாக நடத்து. அதான் பறக்கத்து நிறைந்த திருமணம் என்று சொன்னாங்களே, அதுக்கு மாற்றம் வரதட்சணை வாங்கி பெண்ணுட்ட கசைக்கு பொழுது இப்படி சில பேர் நரகத்து கொல்லிக்கட்டைகள் சிந்தித்து பார்க்கணும். அது போல இப்போ எங்கள் ஊரில் கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை மாப்பிள்ளை ட்ரெஸ் பண்ணுவாங்க, பெரிய அட்டூழியம், படுக்கிற சேரை உடைச்சி விடுவாங்க. எங்கள் குடும்பத்திலே நடந்துச்சு. சொல்லுவோமா வேணாமா, கண்டிப்பாங்க, வேணாம் தேனா அவங்க கோச்சிக்கிடுவாங்க. இப்போ கேடு கட்ட செயல் செய்வான், இவன் கோச்சிக்கிட்டா என்ன, கோச்சிக்கிறாட்டி என்ன? மாப்பிள்ளை ட்ரெஸ் பண்ண தெரியாதா, பிறந்ததுலேருந்து ட்ரெஸ் பண்ணுவானா, தாய் தான் 5 வயசு 10 வயசு வரைக்கும் ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. 5 வயசு வரைக்கும். அப்புறம் அவனை தானே குளிச்சான், அவனை தானே மூஞ்ச கழுவுனா, பல்லு வளர்க்கணும், அவனா தானே ட்ரெஸ் பண்ணான். மாப்பிள்ளைக்கு ஏன்டா ட்ரெஸ் பண்ணி விடுறீங்க? இப்படி கல்யாணங்கிற பொருளை ஊர்லாம் சைத்தான்கள் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்ணுறாங்கிற பொருளை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 50 பேர் ஃப்ரெண்டாக உள்ள நிற்பான் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு அவனை ஸ்ப்ரே அடித்து அங்கங்கே என்ன செய்வாங்க, ஸ்ப்ரே அடித்து விடுறது. இந்த மாப்பிள்ளை பொண்ணு படுத்துற அந்த கட்டில் ஏறி குதிப்பாங்க, வீட்டு கட்டில் டொம்பு டொம்பு குதிச்சு கட்டில் உடைஞ்சி. எங்கள் குடும்பத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டில் உடைச்சி போட்டாங்க. 10,000 20,000 கட்டில் மாப்பிள்ளை ஃப்ரெண்டுடைய அட்டகாசம். இது இஸ்லாமிய திருமணமா? இப்படிதான் இதெல்லாம் கெட்ட நண்பனுடைய கலாச்சாரம் இல்லையா? இவனை தூக்கி செருப்பை கட்டி வீசின மாதிரி இவனை வீசாத வரை நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. கெட்டவனை வெதுக்கி கெட்டவனை கண்டிங்க, அவன்கிட்ட விலகுங்க, நல்ல நண்பர்களோடு இருங்க. நண்பனே இல்லையா தனியா இருந்துட்டு போ. இஸ்லாமிய மார்க்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் வணங்கி ரசூலா சொன்னாங்க, ஒரு காலம் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எல்லாம் ஐக்கிய பயிலா இருக்கிறானா, நீ ஆட்டை ஓட்டிக்கிட்டு மலையின் உச்சியில போய் நின்று அல்லாஹ் வணங்கு.
அது சிறந்தது என்று சொல்லலாம். அவர்கள் நல்லவங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? அதனால இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு கிளப்புறங்கிற பேரில் அநியாயம் அட்டுழியமாக செய்கிறானுவ இது கிடையாது, இந்த மார்க்கத்தில் இல்லை. அது போல வந்துக்கிட்டு என்ன செய்வான், கெட்ட நன்மை செய்யக்கூடிய காரியத்தை தடுக்க மாட்டான். ஏன்? நட்பு கெட்டு போயிருமா, நட்பு பிரிஞ்சிருமா. என்ன நட்பு பிரிஞ்சிருமா? இவன் நண்பன் கடையில் பீடி விற்பான், கடையில் சிகரெட் விற்பான், கல்லு கஞ்சா விற்பான், இன்னொரு மார்க்கத்தை எடுத்த காரியத்தை செய்வான். இவன் நல்ல நண்பன், அவன் தொழுகையாடு, நாங்கள் நோம்பு வைக்கிறான் சொன்னியா இல்லையாடா? மச்சான் சொன்ன கோச்சிக்கிறான் மச்சான். இவன் அவனை விட கேடு கட்டவன். இவன் தீமைக்கு எவன் துணை போறானோ அவனும் அவனை சார்ந்தவன். சொன்னியாடா? டே மச்சான், நீ வைக்கிற பீடி சிகரெட் கூடாதடா, விற்காத சொன்னியா? கலப்படம் செய்யாதுன்னு சொன்னியா? ஏமாத்தாதேன்னு சொன்னியா? அளவு நிறுவனம் மோசடி செய்யாதுன்னு சொன்னியா? கல்ல போய் இவனை என்ன செய்வான், மௌனக்கல்ல சொன்னா ஃப்ரெண்டு போயிடும். போனா என்ன, இவன் தொலைஞ்சு போனா என்ன, அல்ல சிறந்த நண்பனை தருவான். நீங்க எப்பறம் முஸ்லீமா இருக்க முடியும்? இந்த மாதிரி உள்ளவனை பத்தி சொல்றேன். அப்ப நன்மையை தீமையை தடுக்கிறதுல காம்ப்ரமைஸே கிடையாது. டேய் அயோக்கியத்தனம் பண்றா, நீ நன்மையை செய்யறா, இதை தொடர்ச்சியா செய், இந்த அயோக்கியத்தனத்தில் திருந்து என்று சொன்னால் அவர்கள் நல்ல நண்பர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதை புரிந்து கொண்டு இறையச்சமுடையவர்களாக நண்பர்களை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில அவர்களும் நாம் சொர்க்கத்தை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல் நாம் முத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய நேரத்தில் சில ஊர்களில் மார்க்கம் தெரியாமல் ஃபோனை நோண்டக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். என்ன செய்வாங்க, ஃபோன் ஒரு கால் ஒரு அமர்த்தி போட உயிரை போகுதா, அது ஒன்றும் கிடையாதுல்ல. அது அல்லாவுடைய மார்க் உயிரை போனால் கொஞ்சம் பாடி கிடக்கட்டுமே. டக்குன்னு ஃபோன் என்ன செய்யணும், தொழுகை நேரத்தில் நம்ம கண்ணுக்கு எதிராக சில பிரச்சனைகள் வரும்பொழுது பாம்பு ஒரு தேர்வு படிச்சுக்கலாம். சும்மா ஃபோன் தேவையில்லாமல் எடுத்து பேசிக்கிட்டு இதெல்லாம் இஸ்லாத்தில் கூடாது, பெரிய குற்றம். ஜும்மாவுடைய நன்மை இழந்துருவீங்க, மற்ற தொழுகை நன்மையும் போயிடும். நீங்கள் ஃபோன் வந்து பள்ளியாசலில் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியே போய் பேசுங்க, நம்ம செய்யணும். இது ஒரு தகவல், இது ஒரு விஷயம். அடுத்து வந்து என்ன, உலக செய்திகளில் பார்க்கும் பொழுது இவன் இருக்கிறான்ல ஒரு ஒன்றான யூதர்களை சார்ந்த உலக மகா தீவிரவாதி, உலக மகா போர் குற்றவாளி தீவிரவாதி. இவன் காசாவில் என்ன செய்ய, இவனை யார் காசாவில் போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக யார, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தான் இருக்கிறான்லங்க. இவன் ஒரு விசக்கு, இவன் பெரிய பாம்பு. இவனை வந்துக்கிட்டு நெதனியாகுவை, பெஞ்சமின் நெதனியாகுவை இவனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாங்க. இவன் வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் இவன் வந்து ரொம்ப காசாவில் அந்த குழந்தைகளை எல்லாம் மருத்துவமனைகளை எல்லாம் குண்டை போட்டு கொண்டு பிள்ளைகளை மக்கள் இருக்கிற இடத்துல அடித்து ஹமாஸ் போராளி அடிக்கிறங்கிற பேரில் மக்களையும் அடித்து என்ன செய்யறான், குண்டு மலைகளை போட்டு அவங்களுக்கு தண்ணி வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் நடத்துறான்ல இந்த மிருகத்தை வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹமாஸ் தாக்குனாங்கல்ல, அந்த இருந்துள்ள பிரச்சனை இது. கிரிமினல் நீதிமன்றத்தில், சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொழுது இவனை பிடிக்கிறதுக்கு இஸ்ரேல் முன்னாள், அது போல இஸ்ரேல் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோகோ என்று சொல்லக்கூடிய யோகோ காலண்ட், இவனுக்கு இந்த ரெண்டு பயிர்களுக்குமே எதிராக பிடிவாரண்ட் போட்டிருக்கிறான். அமல்படுத்துங்கடா, பிடிவாரண்ட் போட்டான். இவன் வெளிநாட்டுக்கு போக முடியாது, இவன் எங்கேயோ போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவன் ரெண்டு இவனை அவ்வளவுமா காசாவில் உள்ள மக்கள்லாம் கொண்டு குவித்து உணவு உடைகள்லாம் இல்லாமல் குழந்தை எல்லாம் ஒரு நாயை காட்டுறான். நாய் ஒரு குழந்தைய அணைச்ச மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். அவ்வளோ இடிபாடுகளுக்கு இடையே குண்டை போட்டு நாசமாக்கின பிறகு ஒரு கை குழந்தைய ஒரு நாய் அப்படியே அதுக்குள்ளே இறங்கி கூட இந்த நாய்க்கு இல்லை என்ன என்று பத்திரிகையாளர்கள் பேசிக்கிறாங்க, செய்தியில பார்க்குறோம். என்று சொன்னால் இவனை பிடிவாரண்டு போட்டிருக்கிறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. சர்வதேச குற்ற நீதிமன்றம் இவனை வந்து கண்டிப்பாக இவனை பிடிச்சி தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். அப்போதான் இஸ்லாமியர்களுடைய நன்மக்களுடைய அந்த வடு மனவடு ஆறும் என்பதை சொல்லிக் கொள்றேன். சதாம் ஹுசேனை கொடுத்தான் இல்லை,
அமெரிக்கா அதை இவனை கொடுக்கணும், இவனுக்கு சர்வதேச நீதிமன்றம். நல்ல மனிதர் சதாம் ஹுசேனே பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிப்பதற்கு கொடுத்தானு இல்லைங்க, அமெரிக்காவில் தூக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இவனையும் போட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இறுதியாக வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டால், சவுதி அரேபியாவிலாம் வந்து அந்த குற்றங்களுக்கு கடுமையான தன் இஸ்லாமிய சட்டம்ல, இஸ்லாமிய சட்டம் அப்படித்தானே இருக்கும், அதில் வந்துக்கிட்டு என்ன சட்டம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் 2024 இந்த 2024 வருஷம் மரண தண்டனை 101 பேருக்கு. இவெல்லாம் யாரு? கும்பலையை கைப்பிடிச்சிட்டு இருக்கவன், கஞ்சா குடி ஹெராயின் இந்த மாதிரி நாட்டு ரகசியத்தை காட்டி கொடுத்தவங்கிற மாதிரிலாம் போதைப் பொருளின் ஆசாமிகள் இவனுக்கெல்லாம் மரணம். இன்றைக்கு இந்திய தேசத்திலேயே மது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுவா? தமிழ்நாடுங்கிற இந்தியாவில். அல்ல என்ன எல்லா இளைஞர்கள்லாம் மதுவில் சாராயம் கஞ்சாவில் உழுந்து நாசமாயிட்டாங்க. நல்ல வண்டி யாரும் தேட வேண்டியதாக இருக்குது. மாப்பிள்ளை பொண்ணு இப்போ பேசுறதா இருந்தால் கூட பயமாக இருக்குது. இவன் நல்லவனா கெட்டவனா துருவி ஒரு மாப்பிள்ளையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நல்லவனா கெட்டவனா விசாரிக்க வேண்டிய அளவுக்கு போதையில் குடியில் மூடிக்கிட்டாங்கல்ல. இவர்களுக்கு இவங்களை சவுதியில் விட்டுன்னு வைங்க, அல்லாஹ் இப்போ தலையெடுத்துருவான். சவுதி அரேபியாவில் 2024 101 பேருக்கு மரண தண்டனை. 2023 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இது அதிகமாக இருக்குதுங்கிறான். அதில் என்ன அப்படிதான் கொடுப்பான் இஸ்லாமிய கவர்மெண்ட் சொல்லாவுடைய சட்டம், அல்லாவுடைய சட்டம். பாகிஸ்தான் போதைப் பொருள் கடத்த சாப்பிட்டான்ல, கொலை இவனுக்கு பாகிஸ்தானில் 21 பேர் மரண தண்டனை சவுதி அரேபியாவில். ஏமன் நாட்டவர்கள் 20 பேர், சிரியா நாட்டவர்கள் 17 பேர், நைஜீரியா நாட்டவர்கள் 10 பேர், எகிப்து நாட்டவர்கள் 9 பேர், ஜோர்டான் எத்தியோப்பியா தலா 8 பேர், இந்தியா ஆப்கானிஸ்தான் சூடான் நாட்டவர்கள் தலா 3 பேர் என 101 பேர் மரண தண்டனையை சவுதி அரேபிய அரசினுடைய நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். சவுதி அரேபியா வரவேற்போம், பாராட்டும். இது அல்லாஹ்வுடைய சட்டம் தான். இந்த சட்டத்தை இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டால் எந்த ஆட்சியாலும் இருக்க மாட்டான். இந்த திராவிட அமைங்கிறான்ல, எல்லா பேருக்கும் மரண தண்டனை தான். இளைஞர்கள் எவனும் இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட தண்டனை வேணும். சவுதியில் இல்லை, இதெல்லாம் மிக குறைவு. லட்சத்தில் 2 பேர், கோடியில் ஒரு 10 பேர். ஆனால் இவனுக்கு தான் மரண தண்டனை. அல்லாஹ் சவுதி அரேபியா கவர்மெண்ட் கொடுக்குறான் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவினுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். பத்து குருணி அது கூறுக்கும் வஷ்குருளி வலா தக்குறோம்.